எக்ஸாம்பிள் 1.6 தான் பார்க்க போறோம். அதுல அட்ஜாயிண்ட் A கொடுத்துட்டாங்க. A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படினா A இன்வர்ஸ் is equal to plus or minus 1 divided by root of modulus of adjoint of A into adjoint A. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா root of இந்த modulus of adjoint of A தான் கண்டுபிடிக்க போறோம். First modulus of adjoint of A கண்டுபிடிங்க. ஓகேவா? ஒண்ணும் இல்ல, இந்த கொடுத்திருக்காங்க இல்லையா 3x3 மேட்ரிக்ஸ், அதுல இந்த ஒரு லைனை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கனாலே போதும், நம்மளுக்கு இந்த டிட்டர்மினன்ட் கிடைச்சிரும். என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா A11 -1 இருக்கு இல்லையா, அந்த 1ஓட அடுத்தது இந்த மைனர் எடுத்துக்கோங்க, சின்ன மைனர். இந்த 1 கண்டுபிடிக்கணும்னா என்னது, இந்த ரெண்டு இதுவும் போயிடும், இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும். மீதி இருக்கிற இந்த சின்ன டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு என்ன செய்யுங்க, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த 1 into 1 மல்டிப்ளை பண்ணீங்க. 1 1s are 1 மைனஸ், அடுத்தது இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 மைனஸ். செகண்ட் நம்பர் எடுக்கும்போது எப்பவுமே அது மைனஸ் தான். இங்க இருக்க 2 போட்டுட்டு என்ன செய்யணும், இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி இருக்கிற டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். 1 into 1 1 மைனஸ் 2 2s are 4. அடுத்தது என்னது, தேர்ட் ரோ பிளஸ் 2 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி இருக்க நம்பர்ஸ் பாருங்க. 1 2s are 2 minus 2 1s are 2 again. ஓகேவா? அப்ப என்னது -1 into 3 என்ன -1, இங்க என்னது -3 ன்னு வரும். ஓகேவா? -2 into இது என்னது -3. 1 minus 4 is -3. இங்க என்னது 2 minus 2 0. அப்ப இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆயிடும், 0 ன்னு ஆயிடும். பிளஸ் 0. வேற எதை மல்டிப்ளை பண்ணீங்க, அப்ப என்ன 3 ன்னு ஆயிடும். இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, சைனோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும், 6 ன்னு ஆயிடும். சோ ஆன்சர் 9. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to 9. இத கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், இந்த A இன்வர்ஸ் ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? A இன்வர்ஸ் is equal to என்னது, plus or minus 1 divided by root of டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன கண்டுபிடிச்சோம், 9 ன்னு கண்டுபிடிச்சோம். சோ அந்த 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கீங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்னது क्वेश्चनல அப்படியே கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சிக்கலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 1 divided by root of 9ங்கறத என்ன செஞ்சிக்கலாம், 1/3 ன்னு போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற adjoint of Aங்கறத அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். இதுதான் நம்மளோட A inverse.